Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த வேர்ப்ஸை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வேர்ப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிழிக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாட்னா. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் இங்கே வச்சுருந்த பேப்பரை யார் கிழிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மேரே யஹான் ரக்கே காகஜ் கிஸ்னே ஃபாடே. ஸோ மேரே அப்படின்னா நான் அப்படின்றது அர்த்தம். யஹான் அப்படின்னா இங்கே, வைத்திருந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக்கே. ஸோ வை அப்படின்னா ரக்கோன்னு சொல்லுவோம், வைத்திருந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக்கே. பேப்பர் அப்படின்னா காகஜ், கிஸ்னே பாடே யார் கிழித்தது, யார் அப்படின்னா கிஸ்னே, பாடே அப்படின்னா கிழித்தது. ஸோ யார் அப்படின்னா கிஸ்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா கிஸ்னு கேட்போம். ஸோ இங்கே நே சப்ஜெக்ட், யார் கிழித்ததுன்றதை ஒரு பர்சனை பார்த்து கேட்குறோம். பாஸ்ட் டென்ஸ் கிழித்தது. ஸோ யாரை எதை, ஸோ யாரை கிழித்தார் எதை கிழித்தார்னு கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதனால் நே வருது, கிஸ்னே பாடே அப்படின்றது வருது. ஸோ மேரே யஹான் ரக்கே காகஜ் கிஸ்னே பாடே. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், அவளுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கி ட்ரெஸ் ஃபட் கயி. ஸோ ஃபாட்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபட் கயா அப்படின்றதும் சொல்லுவாங்க, கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபட் கயி ஹே. ஸோ உஸ்கி ட்ரெஸ் ஃபட் கயி ஹே, பெண்பால் அப்படின்றதுனால ஃபட் கயி அப்படின்றது வருது. ஃபட் கயாவும் வரும், ஆண் அப்படின்னா ஃபட் கயா வரும். அடுத்தது பாருங்கள், கட்டுறதுக்கு பாந்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கைத்தை இறுக்கமாக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ராசிக்கோ கஸ்கார் பாந்தோ. ராசி அப்படின்னா கயிறு, ராசிக்கோ கஸ்கார் அப்படின்னா இறுக்கமாக, பாந்தோ அப்படின்னா கட்டுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ பாந்தனாவும் யூஸ் பண்ணுவாங்க, பனானா அப்படின்றதும் யூஸ் பண்ணுவாங்க. பனாவோ அப்படின்றது நம்ம சொல்லுவோம்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இடங்களில் எக்ஸாம்பிளுக்கு அவளுக்கு பூ கட்டுறது, அவளுக்கு தினமும் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு அது ஹேபிட்டாக இருக்கும் பூ கட்டுறது. ஸோ அதை சொல்கிறதுக்கு உசே ஹர்தீன் ஃபூலோன் கி மாலை பனானா பசந்த் ஹே. பூ கட்டுறது அப்படின்றது ஹிந்தியில் மாலை பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூலோன் கி மாலை பனானா, பசந்த் ஹே அப்படின்னா பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். ஹர்தீன் அப்படின்னா தினம்தோறும், ஃபூல் அப்படின்னா பூவை குறிக்கும், ஃபூலோன் கி மலர்களை, மாலை பனானா அப்படின்னா கட்டுறது, பசந்த் ஹே. ஸோ இங்கே நீங்கள் பாந்தனாவும் சொல்லலாம், ஃபூலோன் கி பாந்தனா, மாலை பாந்தனா பசந்த் ஹே அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், தெரிக்கிறது இல்லைனா கீழே கொட்டுறது, லிக்விடான ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டும்ல, அது தெரிக்கும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு சாலக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கிரா அப்படின்றத சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் வேணும்னே என் சட்டையில் என்னோடய ஷர்ட்டில் டீயை கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே ஜான் பூஜ்கர் சாயி மேரி ஷர்ட் பர் கிர்தயா. ஸோ உஸ்னே அப்படின்னா கொட்டி விட்டார், எதை கொட்டினார், யாரை கொட்டினார், எதை கொட்டினார் அப்படின்னா டீ கொட்டினார் அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும், உசே அப்படின்றது உஸ்னேவாக மாறும். ஜான் பூஜ்கர் அப்படின்னா வேண்டும் என்றே அப்படின்றது அர்த்தம். வேணும்னேன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அதுதான் ஹிந்தியில் ஜான் பூஜ்கர். தேநீருக்கு சாய் மேரே ஷர்ட் பர் கிர்தயா. ஸோ கொட்டினார், பெண்பால்னா கிர்தி அப்படின்னு சொல்லுவோம், ஆண்பால் அப்படின்னா கிர்தியா, கிரா தியா. ஸோ கிர்தியா அப்படின்னா கீழே விழுந்துட்டார் அப்படின்றத அர்த்தம். கிரா அப்படின்றதும் சாரி இங்கே கிரா தியா, இல்லைனா சாலக் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அடுத்தது துப்பறத்துக்கு தூக்குனா, துப்பறத்துக்கு எச்சிலாம் துப்புவோம்ல, அதுக்கு தூக்குனா. ஜன்னலுக்கு வெளியே துப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடக்கி சே பாகர் மத் தூக்கோ. கிடக்கி அப்படின்னா ஜன்னல், ஜன்னலுக்கு வழியாக, ஸோ சாரி வெளியே அப்படின்னா பாகர். கிடக்கி சே பாகர் மத் தூக்கோ அப்படின்னா துப்பாதீங்க அப்படின்றத அர்த்தம். அடுத்தது பாருங்கள், கெட்டு போகிறதுக்கு கராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பால் கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தூந்த் கராப் ஹோகையா. ஸோ ஏதாவது ஒரு சாப்பாடு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பேரை, அந்த என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டை சொல்லிவிட்டு கராப் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் உங்களோட நாளை கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பேட் நியூஸ் சொன்னால் அவங்களோட மூடு ஸ்பாயில் ஆகிடும், அதனால் நான் உங்களோட நாளை கெடுக்க விரும்பலை, நான் உங்களோட ஆர்கியூ பண்ண விரும்பலை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே ஆப்கா தின் கராப் நஹி கர்னா சகத்தா. ஸோ விரும்பவில்லை, ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட் வேணும்,
விரும்புகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு வந்து சஹத்தா அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ இங்கே நெகட்டிவாக விரும்பவில்லைன்னு சொல்கிறோம். ஸோ நஹி சகத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கராப் கர்னா அப்படின்னா வந்து கெடுப்பது அப்படின்றத குறிக்கும், அதாவது ஸ்பாயில் பண்ணுறது. ஸோ கராப் நஹி கர்னா அப்படின்னா கெடுக்க விரும்பவில்லை அப்படின்றத குறிக்கிறதுக்காக நஹி அப்படின்றது வரும். கராப் நஹி கர்னா சகத்தா. கராப் கர்னா அப்படின்னா கெடுக்கிறது, அந்த ஸ்பாயில் பண்ணுறதை குறிக்கும். கராப் நஹி கர்னா சகத்தா அப்படின்னா கெடுக்க விரும்பவில்லை. ஆப்கா தின் அப்படின்னா உங்களுடைய நாள், தின் அப்படின்னா தினம் அப்படின்றத அர்த்தம். அடுத்தது பரப்புறதுக்கு வந்து ஃபைல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்னை பற்றி வதந்தி பரப்பினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே மேரே பாரேமே ஆபவாக் ஃபைலே ஹே. ஸோ ஆபவாக் அப்படின்னா வதந்தி அப்படின்றது அர்த்தம். மேரே பாரேமே அப்படின்னா என்னை பற்றி. ஃபைலேயி அப்படின்னா பரப்பினார், பாஸ்ட் டென்ஸில் அவர் தான் அப்படின்னு சொல்கிறதுனால உஸ்னே அப்படின்றத சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் பரப்பினார், அதனால் நே வருது. மேரே பாரேமே ஆபவாக் ஃபைலேயி ஹே. அடுத்தது பாருங்கள், தீ கட்டடத்தில் வேகமாக பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகு. தீ அப்படின்னா ஆகு. தேஜ் சே இம்ராத் மே ஃபைல் கயி. இம்ராத் மே அப்படின்னா கட்டிடத்தில் அப்படின்றது அர்த்தம். ஃபைல் கயி அப்படின்னா பரவியது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், புற்றுநோய் வந்து அதாவது கேன்சர் வந்து அவளோட தொண்டை வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கேன்சர் உன்கி காலி தக் ஃபைல் கயாகே. ஸோ காலே தக் அப்படின்னா தொண்டை வரை அப்படின்றது அர்த்தம். ஃபைல் கயாகே அப்படின்னா பரவி இருந்தது அப்படின்றது அர்த்தம். உன்கி அப்படின்னா அவளுடைய அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வேர்ப்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம்? கிழிக்கிறது அப்படின்னா வந்து ஃபாட்னா, கட்டுறதுக்கு வந்து பாந்தனா, துப்புறதுக்கு வந்து தூக்னா, கெட்டு போகிறது வந்து கராப், அடுத்தது வந்து பரப்புறதுக்கு வந்து ஃபைல்னா, ஸோ இந்த மாதிரி கொட்டுறது, டீ அந்த மாதிரி ஸ்பில் பண்ணுவோம்ல, கீழே கொட்டுவோம்ல, அதுக்கு வந்து சாலக் இல்லைன்னா கிரா, இந்த மாதிரியான வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக லேர்ன் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ, 7 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து தமிழ்லேயும் ஹிந்திலையும் சிமிலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கவே வந்து ஆச்சரியமாக இருக்கும், இது ஹிந்திலையும் அப்படி தான் வருமா அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்க மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் வந்து அந்த 3 வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த வீடியோஸ் ஆன PDF ஃபார்மேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த PDF ஃபார்மேட் பார்த்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நம்ம வெப்சைட்கான லிங்க்கு நான் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.